தான் அருகில் வந்த பிறகும் வளையல் நாகமாகவே இருப்பதை பார்த்த மந்தாகினிக்கு சந்தேகம் தோன்றியது. என்னமோ நடந்திருக்கிறது என்று மனதுக்குள் தட்டுப்பட்டது. ஒருவேளை உன்னிக்கு ஏதாவது நடந்திருக்குமோ? அவளுக்குள் பயம் ஏற்பட தொடங்கியது. உடனே உன்னியை பார்க்க வேண்டும் என்று பரபரப்பு ஏற்பட்டதால் வாசல்படியில் கிடந்த நாகத்தை கையில் எடுத்தாள். உடனே அது பழையபடி வளையலாக மாறியது. அதை கையில் அணிந்தவள் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். அறைக்குள் விளக்கு அணைந்து விட்டிருந்தது. மந்தாகினி விளக்கை ஏற்றினாள். அறைக்குள் எரிந்த விளக்கு வெளிச்சம் கதவின் இடைவெளி வழியாக வந்தபோது தனலட்சுமி சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் நிதானமாக படுக்கை அறையின் கதவை நெருங்கி உள்புறமாக பார்த்தாள். உன்னியின் தலையில் மந்தாகினி கை வைப்பதையும் அவன் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தது போல் கண் திறப்பதையும் அவள் கவனித்தாள். என்னங்க, நல்ல தூக்கமா? ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? கட்டிலில் அமர்ந்தபடியே மந்தாகினி கேட்டாள். எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் ஒரு கனவு கண்டேன். ரொம்ப சுவாரஸ்யமான கனவு. கந்தர்வர்கள் கூட இப்படி நடந்துக்குவாங்க என்றபடி அவள் கையை பிடித்தான். கந்தர்வனா? சட்டென்று அவள் மனம் குளத்தின் அருகே பார்த்த கந்தர்வனை எண்ணியது. ஆமாம், கனவில் வந்த கந்தர்வன் ஒருத்தனோட மனைவியை கடத்திட்டு போனான். யாரோட மனைவியை? அவள் தனக்குள் எழுந்த பரபரப்பை அடக்கியபடி கேட்டாள். என் மனைவியை, அதாவது தேவதை மாதிரி இருக்கிற இந்த தந்த சிலையை என்றபடி அவள் மூக்கை பிடித்தான். அச்சோ, அப்புறம்? அவன் ஒரு மல்லிகை கொடி பந்தலுக்கு கொண்டு போய் உன்னை கற்பழிச்சுட்டான். சேச்சே, அப்படியெல்லாம் நடக்காது. பிரதிரூபன் தன்னை பழிவாங்கியே தீருவேன் என்று சபதம் செய்தது மந்தாகினிக்கு ஞாபகம் வந்தது. அவன்தான் இந்த கனவுக்கு காரணமோ? ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். கனவு தானே, சரி பரவாயில்ல, அதை மறந்துடுங்க. அவன் நெற்றியில் தலைமுடியை ஒதுக்கிவிட்டாள். தனலட்சுமி இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அங்கு நடப்பதெல்லாம் மிகவும் அதிசயமாக தெரிந்தது. வளையல் பாம்பாக மாறியது. இந்த பெண் சாதாரண பெண் அல்ல. தான் சந்தேகப்பட்டது போல கந்தர்வ கன்னிதான். இந்த நிலையில் இந்த வீட்டில் இருப்பது ஆபத்துதான் என்றும் அவளுக்கு தோன்றியது. பொழுது விடிந்ததும் கண் விழித்திருந்த தனலட்சுமி யாரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் பனங்காட்டு மணிந்து வெளியேறி நேராக பெரிய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். புவனேஸ்வர நாயர் இன்னும் கண் விழிக்கவில்லை. வேலைக்காரன் ராமுனிதான் அவனை முதலாக பார்த்தான். என்னம்மா, விடிஞ்சு விடியாத இந்த நேரத்தில்? ராமுனி கேட்டான். நான் உடனே எஜமானனை பார்க்கணும், அவள் பதற்றத்துடன் பேசினாள். அப்படி என்ன விஷயம்? அவளை நெருங்கி வந்த ராமுனி கேட்டான். அதையெல்லாம் நான் எப்படி சொல்ல? என்னன்னு சொல்ல? மேற்கொண்டு என்னால் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சரி, என்ன வேணாலும் அவர் எழுந்த பிறகு பேசிக்கலாம். நீ சமையல் கட்டு பக்கம் போய் காப்பி குடி. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று ராத்திரி எல்லாம் தூங்கலை போல இருக்கே என்று ஒரு மாதிரியாக சிரித்தபடி பேசினான். உங்களுக்கு எப்பவும் கேலிதான் என்றவள் மாறாப்பை இழுத்து விட்டு கொண்டு சமையல் கட்டு பக்கம் சென்றாள். புவனேஸ்வர நாயர் அன்று மிகவும் தாமதமாகவே கண்டுபிடித்தார். டிபன் சாப்பிட்டு விட்டு திண்ணைக்கு வந்தபோதுதான் ராமுன்னி தனலட்சுமி வந்திருக்கும் விஷயத்தை அவரிடம் கூறினான். தகவலை கேட்டதும் உடனடியாக அவளை அழைத்து வர சொன்னார். ராமுன்னி அவளை அழைத்து வந்தான். என்ன தனம், விடியல் காலையிலே வந்திருக்க? எஜமான், இனிமேல் என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது எஜமான். தனலட்சுமி பயத்துடன் பேசினாள். என்ன நடந்ததுன்னு சொல்லுமா? தான் பார்த்ததையெல்லாம் கண்ணுங்காதும் வச்சு கொஞ்சம் மிகைப்படுத்தியே சொன்னாள். இதெல்லாம் கண்ணால் பார்த்ததா வேற சொல்றியே? ஆமாங்க என்று அவள் சத்தியமே செய்தாள். நாயர் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். தனலட்சுமி, ஒரு வேலை செய். நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. இதுக்கு உடனடியாக நாம் ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணலாம். எனக்கு பயமாக இருக்குதுங்க. வீணா பயப்படாத. பயமாக இருந்தால் விளக்கு வச்சதும் இங்கே வந்துடு. போய்த்தான் ஆகணும்னு நீங்கள் சொன்னால் போகிறேன். புவனேஸ்வர நாயரை எதிர்த்து பேசினாலோ மறுத்தாலோ என்ன நடக்கும் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். எனவே அதிகமாக மறுக்காமல் இணங்கினாள். தனலட்சுமி அங்கிருந்து போனதும் ராமுனியை சேகர கைமல் வீட்டுக்கு அனுப்பித்தார். கைமல் உடனே வந்து சேர்ந்தார். கைமல், நாம் திரும்பவும் தோல்வி அடைந்திருக்கிறோம். நாயர் பேசினார். அப்படியா சொல்கிறீங்க? திரும்பவும் மாந்திரியர்கிட்ட போயிட்டு வந்துடலான்னு தோணுது. போகலாம் என்று கைமல் இழுத்தவாறு பேசினார். என்ன வேண்டாங்கிறீங்களா? அப்படி இல்லை, எதனா நம்ம திட்டம் நடக்காமல் போச்சுன்னு யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு அவள் பெரிய ஆளா என்ன?
கைமல் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை ஒருமுறை நினைவுபடுத்தினார். உடனே புறப்பட்டாதான் ராத்திரிக்குள்ள திரும்பி வர முடியும். புவனேஸ்வர் நாயர் வீட்டுக்குள் நுழைந்தார். சோமதத்தனின் இருப்பிடத்தை அடைந்தபோது மாலை நேரமாகிவிட்டது. முருகன் அப்போதும் வழியில் காவல் இருந்தான். என்ன, நாம நினைச்சது நடக்கலையா? அவர்களை பார்த்ததும் சோமதத்தன் கேட்டார். இல்லைங்க, 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. நாயர் உதட்டை பிதிக்கியபடி கூறினார். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? சோமதத்தன் அவசரமாக பூஜைக்குள் நுழைந்தார். சற்று நேரம் கழித்து திரும்பி வந்தபோது அவர் கையில் ஓலைச்சுவடி ஒன்று இருந்தது. சுவடியை பிரித்தவர் ஒவ்வொரு ஓலையையும் கவனத்துடன் புரட்டி பார்த்தார். இந்த நிலைமையில் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதாவது பழிக்கு பழி. சோமதத்தன் சொன்னதற்கு என்ன பொருள் என்று அவர்களுக்கு விளங்கவில்லை. கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லது, நாயர் கேட்டார். சொல்கிறேன், அதுக்கு தகுந்த ஒரு நபரை அனுப்ப முடியுமான்னு முதல்ல பார்த்துக்கிறேன். மீண்டும் தனது பூஜை அறைக்குள் நுழைந்த சோமதத்தன் மந்திரக்கோலை கையில் எடுத்தார். அதன் முனையால் வராந்தாவில் ஒரு வட்டம் போட்டார். அதற்குள் தன்னிடமிருந்த ஓலைச்சுவடியை வைத்தார். அதன் முன்பாக அமர்ந்து கொண்டு மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினார். சற்று நேரத்துக்குள் கண்ணுக்கு தெரியாத கை ஒன்று ஓலைச்சுவடியின் இதழ்களை புரட்டுவது போல் ஒவ்வொன்றாக நிதானமாக புரண்டு கொண்டிருந்தது. ஏறத்தாழ சுவடியின் மையப்பகுதி வந்ததும் அது தானாக நின்றுவிட்டது. சோமதத்தன் ஓலைச்சுவடியை கையில் எடுத்து குறிப்பிட்ட அந்த பகுதியை வாசித்தார். பிறகு வந்திருக்க இருவரையும் பார்த்து கூறினார். இன்றிரவு நீங்கள் இங்கு தங்க வேண்டும். உங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் இங்கேயே கிடைக்கும். மறுசிகை என்று கூப்பிட்டார். உள்ளே இருந்து பெண் குரல் ஒன்று என்னங்க என்று பதில் குரல் கொடுத்தது. 2 பேருக்கு சாப்பாடு தேவை. எனக்கு வழக்கம் போல கொஞ்சம் லேட்டா தந்தா போதும். உத்தரவு கொடுத்தவர் ஜோல்னா பை ஒன்றை தோளில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். சோமதத்தன் கிழக்கு திசையில் நடக்க ஆரம்பித்தார். சற்று தொலைவு வந்ததும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக தென்பட்டது. புதர்களும் உயரம் குறைந்த மரங்களும் நிறைந்த ஒரு பாதையில் பயணத்தை தொடர்ந்தார். ஆகாயத்தில் மழை வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. விரைவிலேயே காரிருள் சூழ்ந்து கொண்டது. இருப்பினும் சோமதத்தன் ஒரு பூனையைப் போல தயக்கமின்றி பயணத்தை தொடர்ந்தார். மிகவும் பலவீனமான நட்சத்திரங்களின் வெளிச்சத்தில் சிறுத்த ஒரு ஒற்றையடி பாதையாக மாறிய வழியில் அவர் பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தார். ஏறத்தாழ 5 மைல் தொலைவு வந்த பிறகு பிரம்மாண்டமான படர்ந்து வளர்ந்திருந்த ஒரு ஆலமரத்தின் அடிப்பகுதியை அடைந்தார். அதன் அருகில் மோகினி கோயில் ஒன்று இருந்தது. நடந்து வந்த களைப்பை போக்கிக் கொள்வதற்காக அந்த ஆலமரத்தின் வளைந்து உயர்ந்த வேர் பகுதியில் அமர்ந்தார். தான் படித்த ஓலைச்சுவடில் குறிப்பிட்ட இடம் அதுதான் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு கிழக்கு திசையில் தனது பயணத்தை தொடர்ந்தார். அதற்குள் மரங்கள் மிகவும் அடர்த்தியாக வளர்ந்திருந்த காட்டுப்பகுதி குறுக்கிட்டது. சுமார் 10 மைல் தொலைவு வந்த பிறகு முன்பு கண்டது போன்ற அதே அமைப்புடன் மற்றொரு கோயில் தென்பட்டது. அதுவும் ஒரு சிறிய கோயில்தான். அதையொட்டி எட்டி மரம் என்னும் மரோட்டி மரம் ஒன்றும் வளர்ந்திருந்தது. அவற்றின் கிளைகள் கோயிலை மூடியிருந்தன. சோமதத்தன் கோயிலை நெருங்கினார். உள்புறம் எட்டி பார்த்தார். பார்த்தவர் அந்த வினாடியிலே சட்டென்று திடுக்கிட்டவராக பின்னுக்கு நகர்ந்தார். அதற்குள் கூர் இருட்டில் பளபளத்தன 2 ஒளி பொட்டுக்கள். அவை அசையவும் செய்தன. தான் அருகில் வந்த பிறகும் வளையல் நாகமாகவே இருப்பதை பார்த்த மந்தாகினிக்கு சந்தேகம் தோன்றியது. என்னமோ நடந்திருக்கிறது என்று மனதுக்குள் தட்டுப்பட்டது. ஒருவேளை உன்னிக்கு ஏதாவது நடந்திருக்குமோ? அவளுக்குள் பயம் ஏற்பட தொடங்கியது. உடனே உன்னியை பார்க்க வேண்டும் என்று பரபரப்பு ஏற்பட்டதால் வாசல்படியில் கிடந்த நாகத்தை கையில் எடுத்தாள். உடனே அது பழையபடி வளையலாக மாறியது. அதை கையில் அணிந்தவள் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். அறைக்குள் விளக்கு அணைந்து விட்டிருந்தது. மந்தாகினி விளக்கை ஏற்றினாள். அறைக்குள் எரிந்த விளக்கு வெளிச்சம் கதவின் இடைவெளி வழியாக வந்தபோது தனலட்சுமி சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தாள். ஒதுக்கிட்டேன், இருக்குதட்ட பயன்படுத்துங்க. அவள் நிதானமாக படுக்கை அறையின் கதவை நெருங்கி உள்புறமாக பார்த்தாள். உன்னியின் தலையில் மந்தாகினி கை வைப்பதையும் அவன் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தது போல் கண்டிருப்பதையும் அவள் கவனித்தாள். என்னங்க, நல்ல தூக்கமா? ஏன் என்னம்மா மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? கட்டிலில் அமர்ந்தபடியே மந்தாகினி கேட்டாள். எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் ஒரு கனவு கண்டேன். ரொம்ப சுவாரஸ்யமான கனவு.
கந்தர்வர்கள் கூட இப்படி நடந்துக்குவாங்க என்றபடி அவள் கையை பிடித்தான். கந்தர்வனா? சட்டென்று அவள் மனம் குளத்தின் அருகே பார்த்த கந்தர்வனை எண்ணியது. ஆமாம், கனவில் வந்த கந்தர்வன் ஒருத்தனோட மனைவியை கடத்திட்டு போனான். யாரோட மனைவியை? அவள் தனக்குள் இருந்த பரபரப்பை அடக்கியபடி கேட்டாள். என் மனைவியை, அதாவது தேவதை மாதிரி இருக்கிற இந்த தந்த சிலையை என்றபடி அவள் மூக்கை பிடித்தான். அச்சோ, அப்புறம்? அவன் ஒரு மல்லிகை கொடி பந்தலுக்கு கொண்டு போய் உன்னை கற்பழிச்சுட்டான். சேச்சே, அப்படியெல்லாம் நடக்காது. பிரதிரூபன் தன்னை பழிவாங்கியே தீருவேன் என்று சபதம் செய்தது மந்தாகினிக்கு ஞாபகம் வந்தது. அவன்தான் இந்த கனவுக்கு காரணமோ? ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். கனவு தானே, சரி பரவாயில்ல, அதை மறந்துடுங்க. அவன் நெற்றியில் தலைமுடியை ஒதுக்கிவிட்டாள். தனலட்சுமி இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அங்கு நடப்பதெல்லாம் மிகவும் அதிசயமாக தெரிந்தது. வளையல் பாம்பாக மாறியது. இந்த பெண் சாதாரண பெண் அல்ல. தான் சந்தேகப்பட்டது போல கந்தர்வ கன்னிதான். இந்த நிலையில் இந்த வீட்டில் இருப்பது ஆபத்துதான் என்றும் அவளுக்கு தோன்றியது. பொழுது விடிந்ததும் கண் விழித்திருந்த தனலட்சுமி யாரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் பனங்காட்டு மணிந்து வெளியேறி நேராக பெரிய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். புவனேஸ்வர நாயர் இன்னும் கண் விழிக்கவில்லை. வேலைக்காரன் ராமுனிதான் அவனை முதன்முதலாக பார்த்தான். என்னம்மா, விடிஞ்சு முடியாத இந்த நேரத்தில்? ராமுனி கேட்டான். நான் உடனே எஜமானனை பார்க்கணும், அவள் பதற்றத்துடன் பேசினாள். அப்படி என்ன விஷயம்? அவளை நெருங்கி வந்த ராமுனி கேட்டான். அதையெல்லாம் நான் எப்படி சொல்ல? என்னன்னு சொல்ல? மேற்கொண்டு என்னால் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சரி, என்ன வேணாலும் அவர் எழுந்த பிறகு பேசிக்கலாம். நீ சமையல் கட்டு பக்கம் போய் காப்பி குடி. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று ராத்திரி எல்லாம் தூங்கலை போல இருக்கே என்று ஒரு மாதிரியாக சிரித்தபடி பேசினான். உங்களுக்கு எப்பவும் கேலிதான் என்றவள் மாறாப்பை இழுத்து விட்டு கொண்டு சமையல் கட்டு பக்கம் சென்றாள். புவனேஸ்வர நாயர் அன்று மிகவும் தாமதமாகவே கண்டுபிடித்தார். டிபன் சாப்பிட்டுவிட்டு திண்ணைக்கு வந்தபோதுதான் ராமுண்ணி தனலட்சுமி வந்திருக்கும் விஷயத்தை அவரிடம் கூறினான். தகவலை கேட்டதும் உடனடியாக அவளை அழைத்து வர சொன்னார். ராமுண்ணி அவளை அழைத்து வந்தான். என்ன தனம், விடியல் காலையிலே வந்திருக்க? எஜமான், இனிமேல என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது எஜமான். தனலட்சுமி பயத்துடன் பேசினாள். என்ன நடந்ததுன்னு சொல்லுமா? தான் பார்த்ததையெல்லாம் கண்ணுங்காதும் வச்சு கொஞ்சம் மிகைப்படுத்தியே சொன்னாள். இதெல்லாம் உன் கண்ணால் பார்த்ததா இல்லை? இதெல்லாம் கண்ணால் பார்த்ததா வேற சொல்றியே? ஆமாங்க என்று அவள் சத்தியமே செய்தாள். நாயர் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். தனலட்சுமி, ஒரு வேலை செய். நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. இதுக்கு உடனடியாக நாம் ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணலாம். எனக்கு பயமாக இருக்குதுங்க. வீணா பயப்படாத. பயமாக இருந்தால் விளக்கு வச்சதும் இங்கே வந்துடு. போய்த்தான் ஆகணும்னு நீங்கள் சொன்னால் போகிறேன். புவனேஸ்வர நாயரை எதிர்த்து பேசினாலோ மறுத்தாலோ என்ன நடக்கும் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். எனவே அதிகமாக மறுக்காமல் இணங்கினாள். தனலட்சுமி அங்கிருந்து போனதும் ராமுனியை சேகர கைமல் வீட்டுக்கு அனுப்பித்தார். கைமல் உடனே வந்து சேர்ந்தார். கைமல், நாம் திரும்பவும் தோல்வி அடைந்திருக்கிறோம். நாயர் பேசினார். அப்படியா சொல்கிறீங்க? திரும்பவும் மாந்திரிகர்கிட்ட போயிட்டு வந்துடலான்னு தோணுது. போகலாம் என்று கைமல் இழுத்தவாறு பேசினார். என்ன வேண்டாங்கிறீங்களா? அப்படி இல்லை, எதனா நம்ம திட்டம் நடக்காமல் போச்சுன்னு யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு அவள் பெரிய ஆளா என்ன? கைமல் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை ஒரு முறை நினைவுபடுத்தினார். உடனே புறப்பட்டாதான் ராத்திரிக்குள்ளே திரும்பி வர முடியும். புவனேஸ்வர நாயர் வீட்டுக்குள் நுழைந்தார். சோமதத்தனின் இருப்பிடத்தை அடைந்தபோது மாலை நேரமாகிவிட்டது.
மிருதன் அப்போதும் வழியில் காவல் இருந்தான். என்ன, நாம நினைச்சது நடக்கலையா? அவர்களை பார்த்ததும் சோமதத்தன் கேட்டார். இல்லைங்க, 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. நாயர் உதட்டை பிதுக்கியபடி கூறினார். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? சோமதத்தன் அவசரமாக பூஜைக்குள் நுழைந்தார். சற்று நேரம் கழித்து திரும்பி வந்தபோது அவர் கையில் ஓலைச்சுவடி ஒன்று இருந்தது. சுவடியை பிரித்தவர் ஒவ்வொரு ஓலையையும் கவனத்துடன் புரட்டி பார்த்தார். இந்த நிலைமையில் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதாவது பழிக்கு பழி. சோமதத்தன் சொன்னதற்கு என்ன பொருள் என்று அவர்களுக்கு விளங்கவில்லை. கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லது, நாயர் கேட்டார். சொல்கிறேன், அதுக்கு தகுந்த ஒரு நபரை அனுப்ப முடியுமான்னு முதல்ல பார்த்துக்கிறேன். மீண்டும் தனது பூஜை அறைக்குள் நுழைந்த சோமதத்தன் மந்திரக்கோலை கையில் எடுத்தார். அதன் முனையால் வராந்தாவில் ஒரு வட்டம் போட்டார். அதற்குள் தன்னிடமிருந்த ஓலைச்சுவடியை வைத்தார். அதன் முன்பாக அமர்ந்து கொண்டு மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினார். சற்று நேரத்துக்குள் கண்ணுக்கு தெரியாத கை ஒன்று ஓலைச்சுவடியின் இதழ்களை புரட்டுவது போல் ஒவ்வொன்றாக நிதானமாக புரண்டு கொண்டிருந்தது. ஏறத்தாழ சுவடியின் மையப்பகுதி வந்ததும் அது தானாக நின்றுவிட்டது. சோமதத்தன் ஓலைச்சுவடியை கையில் எடுத்து குறிப்பிட்ட அந்த பகுதியை வாசித்தார். பிறகு வந்திருக்க இருவரையும் பார்த்து கூறினார். இன்றிரவு நீங்கள் இங்கு தங்க வேண்டும். உங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் இங்கேயே கிடைக்கும். மறுசிகை என்று கூப்பிட்டார். உள்ளே இருந்து பெண் குரல் ஒன்று என்னங்க என்று பதில் குரல் கொடுத்தது. ரெண்டு பேருக்கு சாப்பாடு தேவை. எனக்கு வழக்கம் போல தாமதாக 2 பேருக்கு சாப்பாடு தேவை. எனக்கு வழக்கம் போல கொஞ்சம் லேட்டாக தந்தா போதும். உத்தரவு கொடுத்தவர் ஜோல்னா பை ஒன்றை தோளில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். சோமதத்தன் கிழக்கு திசையில் நடக்க ஆரம்பித்தார். சற்று தொலைவு வந்ததும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக தென்பட்டது. புதர்களும் உயரம் குறைந்த மரங்களும் நிறைந்த ஒரு பாதையில் பயணத்தை தொடர்ந்தார். ஆகாயத்தில் மழை வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. விரைவிலேயே காரிருள் சூழ்ந்து கொண்டது. இருப்பினும் சோமதத்தன் ஒரு பூனையைப் போல தயக்கமின்றி பயணத்தை தொடர்ந்தார். மிகவும் பலவீனமான நட்சத்திரங்களின் வெளிச்சத்தில் சிறுத்த ஒரு ஒற்றையடி பாதையாக மாறிய வழியில் அவர் பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தார். ஏறத்தாழ 5 மைல் தொலைவு வந்த பிறகு பிரம்மாண்டமான படர்ந்து வளர்ந்திருந்த ஒரு ஆலமரத்தின் அடிப்பகுதியை அடைந்தார். அதன் அருகில் மோகினி கோயில் ஒன்று இருந்தது. அதன் இடத்தை அடைந்ததும் நின்றார். நடந்து வந்த களைப்பை போக்கிக் கொள்வதற்காக அந்த ஆலமரத்தில் ஆலமரத்தின் வளைந்து உயர்ந்த வேர் பகுதியில் அமர்ந்தார். தான் படித்த ஓலைச்சுவடில் குறிப்பிட்ட இடம் அதுதான் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு கிழக்கு திசையில் தனது பயணத்தை தொடர்ந்தார். அதற்குள் மரங்கள் மிகவும் அடர்த்தியாக வளர்ந்திருந்த காட்டுப்பகுதி குறுக்கிட்டது. சுமார் 10 மைல் தொலைவு வந்த பிறகு முன்பு கண்டது போன்ற அதே அமைப்புடன் மற்றொரு கோயில் தென்பட்டது. அதுவும் ஒரு சிறிய கோயில்தான். அதையொட்டி எட்டி மரம் என்னும் மரோட்டி மரம் ஒன்றும் வளர்ந்திருந்தது. அவற்றின் கிளைகள் கோயிலை மூடியிருந்தன. சோமதத்தன் கோயிலை நெருங்கினார். உள்புறம் எட்டி பார்த்தவர் அந்த வினாடியிலே சட்டென்று திடுக்கிட்டவராக பின்னுக்கு நகர்ந்தார். அதற்குள் கூர் இருட்டில் பளபளத்தன 2 ஒளி பொட்டுக்கள். அவை அசையவும் செய்தன.